எழுச்சி பாடல்களை பாடி சமூக வலைதளங்களில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் கணேஷ்குமார் சங்கீத்சனை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளார். சங்கீத்சனை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ள ஸ்ரீதரன் நேற்று பாடகரை சிறைச்சாலையில் சந்தித்து நம்பிக்கையூட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டம் உதயநகர் கிழக்கை நிரந்தர சொந்த இடமாக கொண்ட கணேஷ்குமார் சங்கீத்சன் என்கின்ற சொல்லிசை பாடகர் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு சென்ற வாரம் கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இப்பொழுது அவருடைய பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு அவர் கைது செய்யப்பட்டதால் கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் அவருக்கான தடைச்சட்ட காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை இன்று நான் சிறைச்சாலையில் சென்று பார்வையிட்டிருந்தேன், அவரோடு பேசியிருந்தேன். இது தொடர்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை நான் அனுப்பியிருந்தேன். ஜனாதிபதியோடு நேரடியாக பேசுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். நாளையிலிருந்து பாராளுமன்றம் 4 நாட்களுக்கு இருப்பதனால் இந்த நாட்களில் ஜனாதிபதியோடு நேரடியாக சந்தித்து இவருடைய விடுதலை தொடர்பில் ஒரு பொது மன்னிப்பு அடிப்படையிலேயாவது இவரை விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டதால் உச்ச நீதிமன்றத்தில் சென்றுதான் இதற்கான பிணையை எடுக்கக்கூடிய வழிமுறைகள் உண்டு. சாதாரணமாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதற்கானதை வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதி அந்த பொது மன்னிப்பு அடிப்படையில் இல்லை ஜனாதிபதியினுடைய கருணையின் அடிப்படையில் உடனடியான முடிவுகளை மேற்கொள்ள முடியும். அதற்காக நான் நேற்று எழுத்து மூலமாகவும் கடிதம் அனுப்பி அவரை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். விரைவாக அந்த மாணவனை அந்த இளைஞனை அவர் ஒரு இளம் வயசிலே அவருடைய பிழையானவர் அல்ல, அவர் தன்னுடைய பாடலை சொல்லிசையாக சொல்லியிருக்கிறார். அதனை மொழிபெயர்த்தவர்கள் மிக பிரமாண்டமான அளவிலே அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அவரை கைது செய்வதற்காக தூண்டியிருக்கிறார்கள். அதை மொழிபெயர்த்தவர்களும் பிழையாக மொழிபெயர்த்ததாகவே தோன்றுகிறது. ஆகவே அவருடைய உண்மையை உணர்ந்து அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்கான முழு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம்.